Exercise 3.3 question number 7 பார்க்க போறோம். The adjacent figure HOPW is a parallelogram. So இது HOPW is a parallelogram. Find the angle measures of X, Y and Z. X, Y and Z இந்த measures கண்டுபிடிக்கணும். State the properties you use to find them. ஸோ அந்த XYZ நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்லணும், எழுதணும், ஸ்டேட் பண்ணணும். ஓகேயா? இப்போ இங்கே 70 கொடுத்துருக்கான், இங்கே 40 கொடுத்துருக்கான். இது ரெண்டு தான் நமக்கு கொடுத்துருக்கான். இப்போ இங்கே ஆங்கிள் 1ன்னு வச்சுட்டா இது ரெண்டும் வந்து என்ன, லீனியர் பேர். ஸோ ஆங்கிள் 70 ப்ளஸ் ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 180, ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 180 மைனஸ் 70 110. Okay, but angle 1 and x are equal because they are opposite angles in a parallelogram are equal. So angle 1 equal to x, x equal to 110. Opposite angles of a parallelogram are equal. அப்படின்னு எழுதணும், நீங்கள் அங்கே ஸ்டேட் பண்ணணும் அந்த ப்ராப்பர்ட்டியை. ஓகேயா? இங்கேயும் லீனியர் பேர்னு எழுதணும். தென் இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிது, இந்த ஆங்கிள் கிடச்சிது, இந்த ஆங்கிள் 2 இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். So sum of the angles of a triangle equal to 180. Okay, இப்போ நம்ம பார்க்கலாம். So angle sum property of a triangle என்ன, angle x plus angle 2 plus 40 equal to 180. Angle x நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு 110. So 110 plus angle 2 plus 40 equal to 180. So angle 2 equal to 140 110 40 கூட்டினா 150. So angle 2 equal to 180 minus 150. So angle 2 equal to 30. Angle 2 equal to 30. So இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் என்ன, parallelogram இல்லையா? ஸோ இதுவும் இந்த லைன் ரெண்டு parallel, this acts as a transversal. ஸோ அப்போ அது ரெண்டு alternate angles. Alternate angles are equal. ஸோ இது 30னா இதுவும் 30. ஓகே? ஸோ அப்போ x equal to 110. y equal to என்ன கண்டுபிடிச்சோம், y கண்டுபிடிக்கல இன்னும் நம்ம, சரியா? ஸோ இப்போ x equal to 110, z equal to 13 கண்டுபிடிச்சிட்டோம். பட் எக்ஸும் ஆங்கிள் 2வும் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ இதுவும் 30. நான் y எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இல்லையா? இது ரெண்டும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது 40, இது 30. ஸோ 40 + 30 70. இங்கே வந்து 30 இருக்குது. அப்போ ஆங்கிள் y ஈக்குவல் டு 40 அப்படியும் சொல்லலாம். இல்லைனா இது டிரான்ஸ்வர்சல்னால இது ரெண்டுமே ஆல்டர்னேட் ஆங்கிள் தான். இது 40னா இதுவும் 40. 2z மாதிரி இது 40னா yயும் 40 தான். ஓகே? ஸோ அப்போ நம்ம வந்து ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் z ஆர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அண்ட் தென் ஆங்கிள் z ஈக்குவல் டு 30. ஏன்னா ஆங்கிள் 2 30 கண்டுபிடிச்சிட்டோம். Then angle y equal to 40, alternate angles. Then x equal to 110, y equal to 40, z equal to 30. This is the answer. அங்கங்க அந்த ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக எழுதிடுங்க. Exercise 3.3, 8th question பார்க்க போகிறோம். The following figures, guns and runs are parallelograms. Find x and y, lengths are in centimeter. ஓகே, இப்போது guns எங்கே இருக்குது, GUNS. ரன்ஸ் எங்கே இருக்குது, RUNS. ஸோ இது ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து எக்ஸு ஒய் கண்டுபிடிக்கணும். இதுலேயும் எக்ஸு ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இப்போ கன்ஸில் என்ன சொல்கிறோம், பேரலலோகிராம் எதுன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். ஸோ 3x ஈக்குவல் டு 18. எஸ், G இஸ் ஈக்குவல் டு NU. ஸோ 3x equal to 18, opposite sides are parallel in a parallelogram. So x equal to 18 by 3, that is equal to 6, x equal to 6 centimeter. அதே மாதிரி இந்த side opposite sides are equal. So 3y minus 1 equal to 26, 3y equal to 26 plus 1, 3y equal to 27, y equal to 27 by 3, that is equal to 9, y equal to 6 centimeter, x is equal to y is equal to 9 centimeter, x is equal to 6 centimeter. ரன் பார்க்கலாம். இங்கே வந்து x plus y கண்டுபிடிக்கணும், RUNS. ஸோ இதில் diagonals கொடுத்துருக்கோம். Diagonals bisect each other in a parallelogram. ஸோ ON equal to OR, அதே மாதிரி OS is equal to OU.
So 20 equal to x plus 7, x equal to 20 minus 7, x equal to 13. அதே மாதிரி 16 equal to x plus y. So x கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இங்கே 13. So 16 equal to 13 plus y. 16 minus 13 equal to y. y equal to 3. So y equal to 3 centimeter, x equal to 13 centimeter. Okay. 3.3 question number 9. In the figure, both risk and clue are parallelograms. RISK risk, CLUE clue are parallelograms. Find the value of x. Other question. இதுதான் RISK risk, CLUE clue ரெண்டு parallelogram இருக்கு. ஸோ இப்படி ஒரு parallelogram இருக்கு, இப்படி ஒரு parallelogram இருக்கு. ஸோ இந்த ஒரு parallelogram அதுக்காக தான் டார்க்காக போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகேயா? ஸோ இப்போ என்னென்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் இங்கே இருக்குது, நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கணும். சரியா? இங்கே வந்து 120 கொடுத்துருக்கான், 70 கொடுத்துருக்கான், அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த எக்ஸை. ஸோ 120யும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இந்த parallelogram ஆர் ஈக்குவல். ஸோ 120யும் ஐயும் ஈக்குவல். ஸோ ஐ அண்ட் எம் ஆர் லீனியர் பேர். சரியா? So angle I equal to angle K, opposite angles in a parallelogram are equal. Angle I and angle M are linear pair. So I plus M equal to 180. So 120 இது கண்டுபிடிச்சிட்டோம். In opposite angles are equal சொல்லி இந்த angle கண்டுபிடிச்சிட்டோம். 120 plus M equal to 180. M equal to 180 minus 120, that is equal to 60 degrees. So M equal to 60 degrees. So இந்த குட்டி triangle M கண்டுபிடிச்சிட்டோம் 60 degrees. நான் இங்கே பாருங்கள், இது டீன்னு வச்சுக்கலாம். இப்போ டீன்னு வச்சுருந்தா இது ரெண்டும் வந்து என்ன, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஏன்னா இது ஒரு லைன், இந்த லைன் இந்த லைன் parallel, this acts as the transversal. So these two are corresponding angles. So they are equal. So இது 70னா இதுவும் 70. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு M கிடச்சிட்டு 60, T கிடச்சிட்டு 70. அதை வச்சு நம்ம N கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி, sum of the angles of a triangle equal to 180. அதை வச்சு n கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் வந்து என்னும் எக்ஸும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், என்னும் எக்ஸும் ஈக்குவல், ஏன்னா தே ஆர் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதுதான் நமக்கு வேணும் இங்கே. ஓகே, இப்போ நம்ம n கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ ஆங்கிள் m plus n plus t equal to 180, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகே, m வந்து 60 கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இங்கே, and t equal to 70 because L and T corresponding angles are equal. Then n கண்டுபிடிக்க போகிறோம். So 60 plus 70, 130. So angle n plus 130 equal to 180. Angle n equal to 180 minus 130. Angle n equal to 50. Already நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, angle n and x vertically opposite angles. They are equal. Therefore angle x is equal to angle n. X is equal to 50 because angle n equal to 50. Therefore x is also equal to 50. They are vertically opposite angles. So number 3.3 question number 10 பார்க்க போகிறோம். Explain how this figure is a trapezium which is its two sides are parallel. So இதுதான் KLMN தான் quadrilateral. இப்போ நமக்கு பார்த்தா தெரியும், இந்த ரெண்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன ஆகும், போய் சேர்ந்துரும். ஸோ தீஸ் டூ சைட்ஸ் ஆர் நாட் parallel. இது ரெண்டு தான் parallel, நம்ம கண்ணால் பார்த்தா தெரியுது, பட் we have to prove it. ஸோ இது ரெண்டு parallelனா this acts as a transversal இல்லையா? இப்படி ரெண்டு லைன் போனால், இந்த மாதிரி குறுக்க ஒரு லைன் போனால், this is called as transversal. ஸோ இது ரெண்டு இருக்குது, ML acts as the transversal. But we all know some of the interior angles on the same side of the transversal are supplementary. So இது ரெண்டு interior angle, ரெண்டு parallel லைனுக்குள்ளே வருது interior angle, and it is on the same side of the transversal. So when you add this, these two are, when some of these two are supplementary. So இது ரெண்டையும் add பண்ண 100 plus 80, 180 வருதா? So இது supplementary angle, supplementary இருக்கா? Therefore these two lines are parallel. Okay, இப்போ இந்த quadrilateral one pair of sides வந்து parallel இருந்தா, then that quadrilateral is a trapezium. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி வச்சு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ 100 plus 80 equal to 180. அதுக்கு என்ன சொல்லணும், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் அ டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. தேர்ஃபோர் NM is parallel to KL. NM is parallel to KL.
Since one pair of sides is parallel, KLMN is a trapezium. So one pair வந்து parallel இருந்ததுன்னா then it is a trapezium. நம்ம 3.3ல question number 11 பார்க்க போறோம். Find measure angle C in figure. இந்த figure இதான் figure ABCD. இதில் வந்து இந்த C கண்டுபிடிக்க சொல்கிறான். சரியா? If AB is parallel to DC. So AB is parallel to DC. அப்போ இது ரெண்டும் parallel லைனா இது ரெண்டும் transversal. சரியா? ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் சி கண்டுபிடிக்கணும். ஈஸி தான், இப்போ போன சம்மில் பார்த்ததே தான். திஸ் ஆக்ட்ஸ் as a transversal, so sum of these two angles equal to 180. ஸோ 180 minus 120 angle C equal to 60 degrees. அவ்வளோதான். சரியா? எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். Since AB equal to AB is parallel to DC, AB is parallel to DC given condition அவனே கொடுத்துட்டான். So BC is a transversal. ஏன்னா இது ரெண்டும் parallelனா this acts as a transversal, அதே மாதிரி இதுவும் transversal தான். நம்ம கேள்வி இந்த பக்கம் தான் இருக்குது, ஸோ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். So this BC acts as a transversal. So interior angles on the same side of the transversal are supplementary. போன சம்லையும் அதே தான் பார்த்தோம். Okay, so angle B plus angle C equal to 180, angle B equal to 120 plus angle C equal to 180. So angle C equal to 180 minus 120, angle C equal to 60 degrees. Okay. இப்போ question number 3.3ல 12th sum பார்க்க போகிறோம். Find the measure of angle P and angle S if SP is parallel to RQ in the given figure. If you find R, is there more than one method to find P? கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஆங்கிள் பியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் தான் இருக்கா இல்லை அதுக்கு மேலே இருக்கான்னு கேட்குறான். சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம் இருக்கா. ஸோ இப்போ கொஷின் பார்த்துட்டோம். எஸ்பி இஸ் parallel to RQ. எஸ்பி இஸ் parallel to RQனா இந்த எஸ்ஆரும் பிக்யூவும் டிரான்ஸ்வர்சல் ஆகிடுது. ஸோ டிரான்ஸ்வர்சல்னா என்ன? இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. இது 90னா இது 90. சரியா? இது 130னா இது 180 minus 130, இது 50. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். Some of the interior angles on the same side of a transversal are supplementary. Therefore, angle Q plus angle P equal to 180 degrees. So, 130 plus angle P equal to 180. Angle P equal to 180 minus 130, angle P equal to 50 degrees. Okay. Then angle R plus angle S வந்து 180 degrees because angles அதே தான், interior angles on the same side of the transversal. ரெண்டு parallel லைனுக்குள்ளே this acts as a transversal. ஸோ இது ரெண்டும் supplementary add பண்ணா. So angle R plus angle S is equal to 180. 90 plus S equal to 180. S is equal to 180 minus 90. S is equal to 90. ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவன் என்ன கேட்குறான்? இஸ் தேர் எனி அதர் மெத்தட்னு கேட்குறான். இருக்குது. ஏன்னா நம்ம இது 130யா, இது ரெண்டும் வந்து சப்ளிமெண்ட்ரி சொல்லிட்டோமா? 90 90யா. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல் என்ன? 360 degrees. இப்போ நமக்கு 3 தெரிஞ்சிச்சு, 130 90 90. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 360லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஆங்கிள் பி கழிச்சிரும். அதுதான் அனதர் மெத்தட். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஆங்கிள் ஆர் ப்ளஸ் ஆங்கிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு 180. அப்புறம் 90 கொடுத்துட்டோம் ஆர். ஸோ ஆங்கிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா அந்த ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரினால 90 ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 180. எஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 90. ஆங்கிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ இப்போ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் கியூ ப்ளஸ் ஆங்கிள் ஆர் ப்ளஸ் ஆங்கிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு 360. அது வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல். ஸோ அப்போ நம்ம கியூ இங்கே கண்டுபிடிச்சிட்டோமா? 130ன்னு இங்கே 130 கொடுத்துருக்கான். ஆர் வந்து 90 கொடுத்துருக்கான். எஸ் வந்து ரெண்டும் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல்னா இது ரெண்டையும் கூட்டினா 180 வரணும். ஸோ 180 minus 90 90. ஸோ 90 + 90 + 130 + P = 360. ஓகே, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். 90 + 90 + 90 + 130 + P = 360 degrees.
ஸோ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது 180, 280, 310. So angle P plus 310 equal to 360. Therefore angle P equal to 360 minus 310. Angle P equal to 50 degrees. Okay. இதோட 3.3 முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 3.4 பார்க்கலாம். ஓகே.